அதனுடைய பிரச்சார பயணம் கடந்த நவம்பர் 2 தொடங்கி பல்வேறு அரசியல் புரட்சிகளுக்கு பிறப்பிடமாக இருந்த சென்னையிலிருந்து துவங்கி ஒட்டுமொத்த இந்தியாவையும் சுற்றி இன்று சிறப்பாக முடிந்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாநாட்டினுடைய துவக்க விழாவில்தான் நாம் இன்று அமர்ந்திருக்கின்றோம். சகோதரர்களே, மனித வரலாற்றை நாம் உற்று நோக்கும் பொழுது வாழ்வியல் நிலைகளில் இரு நிலைகளை தான் நாம் காண முடிகின்றது. ஒன்று அதிகாரமுள்ள நிலை, மற்றொன்று அதிகாரமில்லாத அடிமைத்தனமான நிலை. நாம் அதிகாரம் பெற முயற்சிக்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த தேசத்தில் நம்மை அடிமைப்படுத்தி விடுவார்கள் என்பதுதான் வரலாறு கூறும் உண்மை. எனவே நாம் இதுவரை கடைபிடித்து வந்த பழைய தந்திரமான எதிர்மறை அரசியலை நாம் மூட்டை கட்டிவிட்டு ஒரு பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் என்ற ஒரு நேர்மறை அரசியலை பற்றி சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்றுதான் நம்முடைய இயக்கம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அழைப்பு விடுக்கின்றது. ഇവിടെ ടാഗോർ ഹാളിലേക്ക് വന്നപ്പോൾ ഒരു വാഹനത്തിൻ്റെ മുകളിൽ ലഗേജുമായി എയർപോർട്ടിൽ നിന്ന് നേരിട്ട് സഹോദരന്മാരും സഹോദരിമാരും ഈ വേദിയിലേക്ക് കടന്നു വരുന്ന രംഗങ്ങൾ കാണാൻ സാധിക്കുകയുണ്ടായി. സ്വന്തം കുടുംബത്തിലേക്ക്, സ്വന്തം വീട്ടിലേക്ക് വന്നു ചേരുന്ന ഒരാവേശത്തോടെയാണ് പലരും ഈ സദസ്സിലേക്ക് ഇന്നെത്തിയിട്ടുള്ളത്. വ്യക്തിപരമായ കുടുംബപരമായ ആവശ്യങ്ങൾക്കോ മറ്റും ലീവ് അഡ്ജസ്റ്റ് ചെയ്യാൻ പോലും താല്പര്യം കാണിക്കാതെ എല്ലാ ലീവുകളും ഈ ഒരു മഹാസംഗമത്തിലേക്ക്, സമ്മേളനത്തിലേക്ക് മാറ്റിവെച്ച ഒരുപാട് സഹോദരന്മാരെ ഈ സദസ്സിൽ കാണാൻ സാധിക്കുന്നുണ്ട്. അൽഹംദുലില്ലാഹ്, ഇത് തന്നെയാണ് ഈ ഒരു മുന്നേറ്റത്തിൻ്റെ കരുത്ത്.